பிரெய்லி முறைப்படி அச்சடித்து வழங்கப்பட்டுள்ள பூத் ஸ்லிப் இந்த வாக்காளர் சீட்டு குறித்த விவரங்களை பார்வை மாற்றுத்திறனாளி ஒருவரிடமே உபயோகப்படுத்துவது முறைகள் குறித்தும் அவருக்கு அது எளிதாக இருக்கிறதா என்பது குறித்தும் கேட்போம். வணக்கம் சார், என் பேர் முத்துமாரி. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மெத்தட் ஈஸியாக புரியக்கூடியதாக இருக்குது. தமிழில் உள்ள பிரெயில் நல்ல தெளிவாகவும் எங்களுக்கு ஏற்ற வகையிலும் இருக்குது. நம்ம பிளைண்டாக இருக்கிறோம், மற்றவங்களுடைய கைடன்ஸ் மூலியமாக தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். ஆனால் இந்த வாக்காளர் பூத் ஸ்லிப் நாங்களே படித்து பார்க்கக்கூடியதாக இருக்குது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வாக்களிச்சிருக்கீங்களா? இப்போ தான் முதல் முறை வாக்களிக்க போகிறீங்களா சார்? கண்டிப்பாக வாக்களிச்சிருக்கேன். 2024 ஒரு எலெக்ஷனில் வாக்களிச்சிருக்கேன். அப்போது எந்த மாதிரியான வாக்குச்சீட்டு இருந்தது? இந்த வாக்காளர் விவரங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அப்போ இருந்ததா? இப்போ இது வந்திருக்கிறதுனால உங்கள் கொடுத்த விவரங்களை உங்களால் எளிதாக தெரிஞ்சுக்க முடியுதா சார்? கண்டிப்பாக அப்போது இல்லை, இப்போ தான் புதுசாக இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் விவரங்கள் எல்லாத்தையும் நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரெய்லி முறையிலான இந்த வாக்காளர் சீட்டு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. கண்டிப்பாக சார். உங்கள் பேர் சார்? என் பேர் முத்துமாரி. தேர்தல் நடைமுறைகள் அனைத்தும் நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேர்தல் நடைமுறைகள் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரும் திருநெல்வேலி மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான டாக்டர் இரா சுகுமார் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். அப்போது அவர் கூறும்போது மாற்றுத்திறனாளிகளுக்குரிய அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சக்கர நாற்காலி தேவைப்படுபவர்கள் விண்ணப்பத்தினை அளித்தால் உடனடியாக அவர்களுக்கு சக்கர நாற்காலி வசதி ஒவ்வொரு பூத்திலும் செய்து கொடுக்கப்படும் என தெரிவித்தார். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் தேர்தல் அன்று அவர்களது வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பதற்கு எளிதாக அனைத்து அரசு பேருந்துகளிலும் அவர்களுக்கு இலவச பயணம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியிலிருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.